உங்களுக்கு எப்படி இருக்கு சின்னம்மா? பார்த்து சொல்லட்டும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சின்ன தம்பி. இருக்க பாரு. எங்க சின்னம்மாவை நான் உனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை. உங்க பேரு துளசி தானே? சின்ன தம்பிய ரொம்ப நாளாவே தலாரி என்னன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கூட போவேன். புரியாம பேசுறேன். அர்த்தமா தான் சொன்னேன். என்னங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. எப்பவுமே நாச்சிரம்மாவுக்கும் சரி சின்னம்மாவோட இருக்கணும் அம்மு. ரொம்ப அழகா இருக்கு சொல்லுவாங்களா? நாச்சிரம்மால எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன். அம்மு வா. மரமண்ட கேடி பக்கத்துல நிக்க வச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு விஐபி வந்திருக்காங்க. சூடாமணி ஏதாவது ப்ளே பண்றாங்க. எதுக்காக இப்படி பண்ணணும்? வந்தப்போ நாச்சியார் அத்தை கிட்ட மாட்டி இல்லையே. அவதான் அம்முன்னு அவ கூட ஜோடி. நான் தான் அம்முன்னு வேண்டாம். இவ யாரு, இவளுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாது. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருப்பா. இது சரியா இருக்காது. ரொம்ப கவனமா இருக்கணும். உள்ளவா என்ன சொன்னாரு? சின்ன தம்பி ஏதாவது கோச்சுக்கிட்டாரா? உன்னை ஏதாவது இல்லையா போன முன் சொல்லிட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்துருக்கா. அவர்கிட்ட சொல்ல போயிட்டேன். அம்மா வந்துருச்சியா? எதுக்கடி அவங்க வந்திருக்கா? தெரியல. சொல்லுவா. அமைதியா இருப்பியா? கத்துட்டு வந்து அதெல்லாம் காதுல வாங்குற நிலைமையிலேயே கறி நீ வாழ்க்கை அங்க வந்து உட்கார்ந்திருக்கா பண்றான்னு அம்மா கிட்ட சொல்றத விட்டுட்டு இது சரியா வராதுமா. எதையும் சொல்லிடவும் முடியாது. இப்போ இவ்ளோ நாள் நீ பயந்து பூச்சி பிடிச்சதெல்லாம் போதும். ஒரு வாழ்க்கை தான் வாழாமலே பறி போச்சு. கொடுத்த வாழ்க்கைய இதான் நான் பொறுமையா நான் சொல்லிக்கிறேன். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. காப்பாத்திப்பேம்மா. நீ பயப்படாத.